எல்லா பெண்களும் கரைக்கு வந்திருக்கும் போது அவன் சொன்னது எரிச்சலாய் இருந்தது. அடுத்த நாள் வருவானோ என்று பொன்னி குளிக்கப் போகவில்லை. மற்ற தோழிகள் போயிருந்த போது வந்தானா. அவளை எங்க என்று கேட்டானா. அவள் வரவில்லை என்ற போது ஏன் என்றதற்கு காய்ச்சல் என்று சொல்லிவிட்டு நகர்ந்திருக்கிறார்கள். அதற்குள் ஊருக்குள் கண் காது வைத்து பேச ஆரம்பிக்கிறார்கள். இவன் விசாரிக்கிறது மட்டும்தான் நடந்திருக்கு. அந்த பொண்ணு சைட்ல இருந்து ஒண்ணுமே நடக்கல. ஆனா அதுக்குள்ள ஊருக்குள்ள கண்ணு காதெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 5 அண்ணன்மார்களுக்கும் செய்தி போய் சேர்கிறது. யார் அந்த குதிரை பையன் என்று விசாரிக்கிற போது அது ஜமீன்தாரின் பையன், ஜமீன்தாரின் தம்பி பையன் என்று தெரிய வருகிறது. எதிர்த்து பேசவோ அவனை அடித்து விரட்டவோ முடியாது. அது வேறு வேறு பகைகளையும் பொல்லாத சண்டைகள் என்று வந்து உடன் பிறந்தானை தூக்கிச் செல்கிற சூழல் ஏற்பட்டுவிடும். அது நம்ம குடும்பம், சாதிசனம், எல்லாத்துக்கும் அவமானம் என்று எண்ணுகிறார்கள். தங்கை பொன்னாத்தாளிடம் எதுவும் கேட்கவில்லை. தங்கை பொன்னாத்தாளத்தான் அந்த பையன் பாக்குறான்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பையனோட பார்வை இந்த பொன்னாத்தாள் மேல இல்ல, அவளோட தோழியத்தான் பாக்குறாங்க. ஊரில் இன்னொரு செய்தி அரசல் புரசலாக வெளிவருகிறது. பொன்னியை பெண்ணு கேட்டு அந்த குதிரை பையன் சாரி, நான் தான் தப்பா சொல்றேன். பொன்னாத்தாளை பத்தி தான் விசாரிக்கிறான். ஆமா, குமுதா சொல்லிக்கிட்டே வர்றா கதைய. இந்த இடத்துல வந்து பொன்னாத்தாளை தான் பாக்குறான். அவன் பொன்னாத்தாளை பற்றி தான் விசாரிக்கிறான். அது விசாரிச்சதுனால மறுநாள் அவ வந்து பொண்ணு கேட்டு வந்துருவான்னு குளிக்க போகல. ஆனா பொன்னாத்தோளோட அண்ணன்கள் வந்து அவள்கிட்ட எதுவுமே கேட்கல. என்ன நடந்தது, உனக்கு பிடிக்குமா, எதுவுமே கேட்கல. ஊரில் இன்னொரு செய்தி அரசல் புரசலாக வெளிவருகிறது. ஊருக்கு சொல்லவா வேணும், கண் காது மூக்கு வச்சு அடுத்தவங்க கதையை பேசுறதுன்னா அவங்களுக்கு பொங்கல் சாப்பிட்ட மாதிரி. பொன்னியை பொண்ணு கேட்டு அந்த குதிரை பையன் வரப்போகிறான் என்றும் அவனுக்கு கட்டி கொடுத்தால் அரசாங்க காரியங்கள் எல்லாவற்றையும் 5 பேரும் சேர்ந்து அள்ளிக்கொள்ள போகிறார்கள் என்று பேசுகிறார்கள். 5 சகோதரர்களாலும் அந்த கேவலமான பேச்சை சகித்து கொள்ள முடியவில்லை. பொன்னாத்தாவை கூப்பிட்டு கேட்டான். அண்ணா, அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எனக்கு அவன் மீது எந்த எண்ணமும் இல்லை. 5 அண்ணன்மார் இருக்கும்போது நான் எதற்கு போய் மாப்பிள்ளை தேடணும்? எல்லாம் கட்டுக்கதைனா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து உள்ளத சொல்லுது. மூத்தவன் மாடன் உற்று பார்த்த போது அவள் கண்ணில் உண்மை இருக்க கண்டான். உனக்கு அவன் மீது அப்படி எந்த எண்ணமும் இல்லையே? மீண்டும் மூத்தவன் அதை உறுதிப்படுத்த கேட்டபோது, உங்க சத்தியமா இல்லைன்னா என்றாள். அவன் அதற்கு மேல் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் மற்ற 4 அண்ணன்மாரும் அவளை நம்பவில்லை. தானே நடக்குது. பெண்கள் வந்து உண்மையை சொன்னாலும் நம்புறதில்லை. அவள் நம்மிடம் பொய் சொல்லிவிட்டு ஓடிப்போக இருக்கிறாள், அல்லது அவனை வீட்டுக்கு அனுப்பி பெண் கேட்டு வர சொல்லி இருப்பாள் என்று நம்பினார்கள். அன்றைய பின்னிரவில் 5 பேரும் கூடி முடிவெடுக்கிறார்கள். மூத்தவன், பொன்னாத்தா அப்படிப்பட்ட பெண் இல்லடா என்று சொல்லி பார்த்தார். பொன்னாத்தாவை மூத்த அண்ணன் தான் கேட்கிறாரு. அவ எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்றா. அதை நம்புறாரு அவரு. இந்த பாருங்கண்ணே, அவ உங்கள்கிட்ட நடிக்கிறா. பொம்பளை குளிக்கிற ஆத்தங்கரைன்னு அவனுக்கு என்ன வேலை? குமுதாவிடம் அடிக்கடி பேசி இருக்கிறான். அவன்தான் இவளுக்கு ரொம்ப நட்பு, நம்ப கூடாது. குடும்ப மானத்தை இப்பவே கப்பலேற்றி விட்டாள், இனியும் வைக்கப்படாதன்னா என்றான். அதே போல 3வது தம்பியும் பேசினான். நேத்து வயலுக்கு போகும்போது கள்ளச்சி புருஷன் என்னை பார்த்து ஜமீனை புடிச்சிட்ட மாதிரி தெரியுதுங்கிறான். அந்த சின்ன பையன் குந்தாணி கணக்கா இருந்துகிட்டு என்ன பேசுறான் பாருங்க. முக்காவாசி ஊருக்கு தான் பயப்படுறாங்க. ஊரு நாக்குல நரம்பில்லாம பேசுற அந்த சொற்களுக்கு தான் பயப்படுறாங்க. அதே போல் சின்னவர்களும் சொல்ல, அப்ப முடிவா அதைத்தான் செய்யணுமா? நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல,
நம்ம ஜாதிக்கே இழுக்குங்கண்ணா. வெளியே தலை காட்ட முடியாம போயிரும், பார்த்துக்கங்க. கடைக்குட்டி சொன்னான். இதுக்கு மேல ஏதாவது நடந்தா நாம மானத்தோட ஊருக்குள்ள இருக்க முடியாது. முடிச்சிருங்க அண்ணே. ஆணவ கொலை. 4 தம்பிமாருக்கும் தங்கள் மானமும் ஜாதிசனம் மானமும் முக்கியமாக தெரிந்தது. மானம் போன பின்னே வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்ற அண்ணன் மாடன், அப்படின்னா சரி, வேற வழி இல்லை. அவன் பொண்ணு கேட்டுனாலோ இவ வீட்டை விட்டு ஓடினாலோ நம்ம எல்லோரும் உயிர் வாழ்ந்து என்ன மைத்துக்கு? சரி, உங்க எண்ணப்படி செய்யுங்க என்றான் அண்ணன் மாடன். 5 பேரும் தன்னை பற்றி என்னவோ பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரிந்தது. சரி, பேசிக்கொள்ளட்டும். மடியில் கனமில்லை, பயம் எதுக்கு என்று எண்ணியபடியே தூங்கி போனாள். பாவம்ல. அதிகாலை வெயிலை காணாததால் ஊரே அழுது வடிந்தது போல் இருந்தது. 5 பேரும் எங்கெங்கோ அலைந்து திரிந்தார்கள். மூத்தவர் மாடன் சொன்னார், பொன்னாத்தா, நாளைக்கு அந்த குதிரையில வந்து ஜாதி கட்ட பயல் உன்னை பெண் கேட்டு வரானா. அவன்கிட்ட நாம பேச முடியாதுமா. நீ 2 நாளைக்கு வெளியே வராம இருக்கணும். நாங்க அவன்கிட்ட இருந்து உன்னை மறைக்க குழி தோண்டி உனக்கு வேண்டிய பலகாரம் சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கோம். நீ பேசாம இருந்துக்கோ. அவன் வந்தால் நீ காணாமல் போய்விட்டாய் என்று சொல்லிவிடுவோம். அவன் பார்த்து விட்டு போய்விடுவான். அதன் பிறகு குழியிலிருந்து உன்னை தோண்டி எடுத்து விடுவோம் என்று சொன்னான். அண்ணா, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது. நீங்க சொல்றீங்கன்னு இருக்கேன் என்றபடி குழிக்குள் இறங்கினாள். 2 நாட்களுக்கு பின் அந்த குழியை நன்றாக மண் போட்டு இறுக்கி சாணி போட்டு மெழுகினார்கள். 1 வாரம் இல்லை, 1 மாசம் ஆச்சது. அப்படி பொன்னாத்தாவை பெண் கேட்டு குதிரையிலோ அல்லது யானையிலோ அவனோ அவனை சார்ந்த யாருமோ வரவில்லை. இப்படி கதையை முடிக்கிறார் ஆசிரியர். ஆணவ கொலைகள் இது போல 12 கதைகள் இருக்கிற செவ்வர்க்கை நூல் நம்ம எல்லாரோட வீட்டு நூலகத்திலும் இருக்கணும் அப்படின்னு நான் பரிந்துரை செய்கிறேன். 12 கதைகளும் 12 விதமான கதைகள். நான் விரைவில் ஒரு கூட்டத்துல இந்த செவ்வர்க்கை நூலை பத்தியும் பேச இருக்கிறேன். அதையும் முடிந்தால் வீடியோ எடுத்து உங்கள் பார்வைக்கு அனுப்புறேன். கதையை கேளுங்க. என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கங்க. உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு அதை ஷேர் பண்ணி மற்றவங்களும் பார்க்க வைங்க. ஓகேயா? இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் அன்னைக்கு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் ஒருத்தரோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இருத்தோங்கள். பாய்.